வெல்கம் டு 4 ஸ்பெஷல் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி 65. அதாவது நம்ம வீட்டில் இட்லி 1-2 சமைக்கிறப்ப மீதியாக இருந்துன்னா இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது கூட ஒரு சட்னி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களுங்க, நான் இட்லி 2 எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு, கடலை மாவு, சில்லி பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பேக்கிங் சோடா, ஆயில். இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்க மிக்ஸ் பண்ண போகலாம். வாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடாயில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கலாங்க. அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. ரெண்டும் சரியளவு எடுத்துக்கலாங்க. சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நான் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போடலாம், இல்லை குறைச்சாவது போட்டுக்கலாங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பேக்கிங் சோடா 1 சிட்டிகை போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா கலந்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி அதிகமாக விடாத நார்மலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா தோசை மாவு பதம் மாதிரி வந்திருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இட்லியை நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை ஒவ்வொன்றா போட்டு கலந்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த இட்லியில் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண கலவை வந்து அப்படியே பிடிக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்படி இட்லி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு முதல்ல பார்த்துக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் உள்ளே போட்டிங்கன்னா அது மேலே எழுந்திரிச்சு வந்துருச்சுன்னா அது ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாங்க. அப்படியே ஒவ்வொன்றா நிறைய போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் வர வரையும் நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கி விடுங்க. ப்ரௌன் ஃப்ளேவர் வர வரையும் நல்லா கலக்குங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃப்ளேவர் வந்து நல்லா குக் ஆகிடுக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ப்ரௌனிஸ் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்துக்கலாங்க. வந்த பிறகு எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செய்து கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த நான் ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.